இருக்குது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்பவுமே ஃபீஸ் போச்சுனாலே இந்த ஐஜிபிடியும் ஷார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரும் போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இது ஆல்ரெடி 2, 3 டைம் இப்படி போகிறதுனால நம்ம கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடி ஷார்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படின்னா இந்த 4 டிரான்சிஸ்டரையும் நம்ம மாற்றி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 85, 50, 80, 50 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மாற்றி இந்த ஜீனர் டயோடு அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் இதோட வேல்யூலாம் செக் பண்ணி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் உள்ள இந்த ஐஜிபிடி ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் நம்ம மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சால்ட்ரிங்கில் டீசால்ட்ரிங் பண்ணி வேறு புதுசு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போர்டில் வச்சு அசம்பிள் பண்ணி டெம்பரவரியாக யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளக்கில் மாட்டிட்டு இப்போ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்டாண்ட் பை மோடு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணோன்னே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லபடியாக ரன் ஆகிறது தெரியுது.